உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ ஏற்கனவே காவேரி வந்து விஜயை பார்த்துருந்தாலும் கனவுல வந்து அந்த ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தோணிட்டு இருக்கே தவிர, விஜய்க்கு வந்துட்டு காவேரி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. இதை கேட்டு அவர் எந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அவர் வந்து பாப்பா கிட்ட கேட்கும் போதுமே, அப்பா இவங்க தான்ப்பா என்னோட கிளாஸ் மிஸ்ஸு, உங்களுக்கு எப்படிப்பா இவங்க ஃபோட்டோ கிடச்சிது அப்படின்னு சொல்லி பாப்பாவுமே சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நேராக ஸ்கூலுக்கே போயிட்டு பாப்பாவை விட்டுட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அன்னைக்கு அவங்க கிளாஸ் மிஸ் லீவு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம், இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம பிரின்சிபல் கிட்டேயே போயிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அதை வாங்கினதை வச்சு அந்த அட்ரஸை வச்சு நேராக வீட்டுக்கே போகும்போது அங்கே வீடு பூட்டி இருக்கு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது, அவங்க ஊருக்கு போயிருக்காங்கப்பா, ஒரு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போயும் பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, நம்ம வீட்டுக்கு போயிட்டு தாத்தா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான், எதுக்காக உயிரோடு இருக்க காவேரியை இறந்து போயிட்டா நம்மக்கிட்ட சொல்லணும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்திலே தான் வராரு. ஸோ அதே டைம் வீட்டில் வந்துட்டு அன்புவும் ராதாவும் வந்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்தோன்னே சொல்லிட்டு போகணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கும் போதுமே தாத்தா வந்து பயப்படுறாரு. அப்போது அன்பு என்ன சொல்கிறாரு, நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா, அதான் நான் வந்துட்டு சாரதாவை பார்த்து சொல்லிட்டு வந்துட்டேன்ல, எல்லாருமே நீங்கள் வந்துட்டு ஃபாரினில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன், இனிமேல் குழந்தைய தேடிட்டுலாம் அவங்க அலையணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு வராது, நீங்கள் அதனால் கவலைப்படாமல் இருங்க, தெரிஞ்சிருச்சு இதுலேயே காவேரிக்காக தான் இங்கே வந்திருக்காங்கன்னு. அதுலேயும் காவேரிக்கு சுத்தமாக பழைய ஞாபகம் எதுவுமே இல்லை மாமா, என்னை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் அவள் என்னை யாருன்னு கேட்டப்பே புரிஞ்சுக்கிச்சு, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அவளுக்கு வந்து இன்னும் எந்த ஞாபகமும் வரலை, அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, தேடிட்டுலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக விஜயோட கார் சவுண்டு கேட்குது, விஜய் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ விஜய் உள்ளே வந்தோடனே, வா விஜய், காஃபி எடுத்துகிட்டு வரவா, குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சித்தி எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷன்லேயே நிற்கிறாரு. இப்போ தாத்தா கேட்குறாரு, என்னடா விஜய், ஃபஸ்ட் நாள் பாப்பாவை ஸ்கூலில் விட்டு வந்துட்டு தான் இந்த மாதிரி டென்ஷனில் இருந்த, இன்னமுமே வா, அவளையே செட் ஆகிட்டா, ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறா, நீ ஏன்டா இன்னும் டென்ஷனாகவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தாத்தா நான் ஒன்று கேட்டால் உண்மையே சொல்லுவீங்களா எனக்கு அப்படிங்கிறாங்க. என்னப்பா விஜய் இப்படி கேட்குற, கேளு, எனக்கு தெரிஞ்சா இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உனக்கு உண்மையா அப்படிங்கிறாங்க. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி தாத்தா வந்து ஷாக் ஆகி பார்க்குறாரு. சொல்லுங்கள் தாத்தா, காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு அன்பு இருந்துட்டு, அதுதான் அப்போவே அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாலப்பா, என்னப்பா 5 வருஷம் கழிச்சு இப்போ வந்து கேட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. சித்தப்பா நான் உங்ககிட்ட கேட்கல, தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், தாத்தா நீங்கள் சொல்லுங்கள், காவேரிக்கு என்ன ஆச்சு, நிஜமாவே காவேரி அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தாத்தா வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆமாப்பா இறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா தாத்தா, இப்போ தானே உண்மையை சொல்லுவேன்னு என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன விஜய் இப்படி கேட்டுட்ருக்க, உண்மையதாப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாம் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. அதையுமே விஜய் வந்து நோட் பண்ணுறாரு. டக்குன்னு மொபைலில் எடுத்துகிட்டு அந்த வீடியோவில் இருக்க காவேரி போகிறத அதை அப்படியே காட்டிட்டு, சரி தாத்தா காவேரி அப்போ இறந்துட்டானா, அப்போ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை காட்டின உடனே தாத்தாக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அப்படியே ஆடி போயிடுறாரு. சொல்லுங்கள் தாத்தா இது யார், அப்போ காவேரி தானே அப்படிங்கிறாங்க. அப்படியே தாத்தா பார்க்கும்போது அம்மு வந்து டெய்லியும் வந்துட்டு என்னோடய கிளாஸ் டீச்சர் இப்படி, என்னோடய கிளாஸ் டீச்சர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கதையாக சொல்லிட்டு இருப்பாள்ல, என்னை பாசமாக பார்த்துக்கிறாங்கன்னு, அந்த பாசமாக பார்த்துக்கிற கிளாஸ் டீச்சர் வேறு யாருமே இல்லை, காவேரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே தாத்தாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இவனுக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயமே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஷாக்கில் நிற்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே, இல்லைப்பா விஜய் என்னை மன்னிச்சிருப்பா, காவேரி உயிரோடு தான் இருக்கா அப்படின்னோடனே இப்போ விஜய்க்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே ஒரு வீடே ரெண்டாகிற மாதிரி அப்படி ஒரு விரக்தியில் கத்துறாரு. அப்போ அப்படியே தாத்தா அப்படியே பயந்து போயிடுறாரு. அங்கேருந்து அவங்க சாந்தியுமே ஓடி வந்துடுறாங்க. வந்துட்டு, என்ன சின்னையா ஏன் இப்படி கத்துறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லி அவங்களுமே போயிடுறாங்க. இப்போ விஜய் கத்தின உடனே தாத்தா வந்துட்டு, என்ன விஜய் இப்படிலாம் பண்ணுற, எனக்கு தெரியும்டா, இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்தால் நீ ரொம்ப கோவப்படுவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்படி தாத்தா, காவேரி எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் உயிரோடு இருக்க ஒருத்தியை எப்படி இறந்து போயிட்டான்னு என்கிட்ட சொல்லி இந்த 5 வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எல்லாத்தையும் கூடவே இருந்து பார்த்துட்டு தானே இருந்தீங்க, அப்படி இருந்தும் ஏன் தாத்தா அப்படி மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாத்தா அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்படியே விஜய்க்கு கண்ணிலேருந்து தண்ணியாக வருது, அழுதாலும் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு, சரி தாத்தா என்ன விடுங்க, நான் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சரி ஏதோ ஒரு இதில் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னு பார்க்கலாம், அவள் என்ன தாத்தா பண்ணா, பச்சை குழந்தை, அம்மா அம்மான்னு என்கிட்ட
ஒவ்வொரு வாட்டியும் அம்மா பார்க்கணும் அம்மா பார்க்கணும்னு என்கிட்ட கேட்கும் போதெல்லாம் நான் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருப்பேனே, அதையும் நீங்கள் கூட இருந்து தானே பார்த்தீங்க. அப்போ கூட உங்கள் மனசு இறங்கலையா? அப்போ கூட என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? எப்படி தாத்தா நீங்கள் இப்படி மாறினீங்க? நான் சத்தியமாக நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாவுக்கு ரொம்பவுமே அழுக வந்துடுது. விஜய் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. இல்லை தாத்தா, இந்த விஷயத்தில் நான் உங்கள் யாரையுமே மன்னிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விஜய் தயவு செஞ்சு நடந்ததை புரிஞ்சுக்கோ, விஷயத்தை கேள்விப்பட்டா நீயே ஷாக் ஆயிடுவப்பா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படி நடந்துச்சு அப்படின்னோடனே இப்போ அன்பு சொல்கிறாரு, இங்கே பாரு விஜய், நாங்கள் உங்ககிட்ட இப்படி சொன்னோம் அப்படின்னா காரணம் இல்லாமல் எதையும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன பெரிய காரணம் இருக்க போகுது? ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே கும்பலாக சேர்ந்து காவேரி என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு டைவர்ஸ் வரைக்கும் போய் எனக்கு தெரியாமல் பண்ண ஆளுங்க தானே நீங்கள் அப்படிங்கிறாங்க. விஜய், நீ எல்லாத்தையுமே அதே கோணத்திலே பார்க்குறப்பா, நாங்கள் அப்படிலாம் யோசிக்கல அப்படிங்கிறாங்க. வேற என்ன அப்படின்னோடனே இந்த முடிவை எடுத்ததே சாரதா தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மா மேலே பழிய தூக்கி போட்டுடுறாரு. அப்போ விஜய்க்கு கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆகுது. தாத்தா வந்து ஒன்றுமே புரியாமல் பார்க்குறாரு. என்ன சாரதாவை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இருங்க மாமா, நான் விஜய் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு, இங்கே பாரு விஜய், சாரதாமா தான் அந்த மாதிரி சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் நீ இனிமேல் சாரதாமா கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி அத்தை அப்படிலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, காவேரிக்கு அந்த நடந்த ஆக்சிடெண்ட்டில் பழசு எல்லாமே மறந்து போயிடுச்சு. பழசுனா இப்போ ஆரம்ப கால பழசெல்லாம் மறக்கலை, அவங்க அப்பா இறந்ததுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அவங்க அப்பா இறந்ததே அவளுக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் இடையில நடந்த எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்லும்போது தான் நீ உன்னை கல்யாணம் பண்ணதோ, உன்னை பார்த்ததோ, அவள் மாசமாக இருந்தது, குழந்தை பிறந்தது, எங்கள் யாரையுமே அவளுக்கு அடையாளம் தெரிலப்பா, அந்த மாதிரி அவள் ஆயிட்டா. அப்போ டாக்டர்கிட்ட நாங்கள் கேட்டோம். அப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு நீங்கள் இதெல்லாம் ஞாபகப்படுத்தினீங்கன்னா திரும்பவும் விஜய் காவேரிக்கு என்ன வேணால் ஆகலாம், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால அவங்க ஏதோ மனசில் வச்சுட்டு அவங்க பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்கப்பா. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? குழந்தைய கூட்டிகிட்டு போனால் இது யார் குழந்தைன்னு காவேரி கேட்பா, அதையும் சொல்ல முடியாது. அதனால தான் குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு குழந்தை வேண்டாம், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அன்னைக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ வந்து சாரதா அம்மா மேலே கொஞ்சம் கோவம் அவருக்கு வந்தாலும் இவன் அன்பு சொல்கிறதுனால இது உண்மையா பொய்யான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே யோசிச்சுட்டே நிற்கும்போது, இங்கே பாரு விஜய், நடந்தது இதுதான், நாங்கள் வந்துட்டு உனக்கு எதுவும் துரோகம் பண்ணல, இது பண்ணது எல்லாமே அவங்க தான், நீ எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவர் சொன்னோன்னே ஒரே குழப்பத்தில் இருந்தாலும் இதுக்கு தீர்வு ஒரே இது தான், அவங்க வந்தோடனே நம்ம அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறாரு. பாப்பா வந்துட்டு இருந்துட்டு, அப்பா எங்கேப்பா போகிறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பாப்பா கூப்பிட்றா. அப்போது இல்லைடா, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, அப்பா போனோடனே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா அப்பா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துக்கோங்க அப்படின்னு தாத்தாவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. போனவர் நேராக காவேரியோட வீட்டுக்கு தான் அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போயுமே வீடு பூட்டி தான் இருக்குது. அப்போது யார்கிட்டையாவது ஃபோன் நம்பராவது கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரியோட நம்பர் வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் காவேரிக்கு வந்துட்டு இவங்க சார்ஜரை எடுத்துகிட்டு போகாததுனால அங்கே வந்துட்டு சார்ஜ் போடாமல் சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டுருக்கு. ரிட்டன் அவங்க கிளம்பி வந்துட்டுருக்காங்க, சார்ஜ் போடாமல் அவங்க வந்துட்டாங்க. ஸோ சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டுருக்கு. சாரதாம்மா நம்பரும் கையில் இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே காரை ஓரமாக போட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. பாப்பாவும் தூங்கி எழுந்துடுறாங்க. மறுநாள் காலையிலே ஆயிடுது. அப்போது விஜய் காருக்குள்ளாரே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி தூக்கம் வந்தாலும் வந்துட்டாங்களான்னு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு. அப்போ பார்த்தா திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் அசந்து தூங்கிடுறாரு. திடீர்னு முழிச்சு பார்த்தா கதவு திறந்துருக்க மாதிரி இருக்கு. டக்குன்னு கார் கதவை திறந்துட்டு வேக வேகமாக போகிறாரு வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டு அப்படியே இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அப்போது பார்த்தா காவேரி தான் ஃபஸ்ட்டு உள்ளே இருந்து வெளியே வராங்க. பார்த்த உடனே விஜய்க்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிடுது. காவேரியும் விஜயை பார்க்குறாங்க. அப்படியே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேராக ஐ கான்டாக்ட் வச்சுக்கும் போது விஜய்க்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியாக ஊற்றுது. 5 வருஷம் கழித்து உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு நேரில் பார்க்கும்போது அவருக்கு அப்படியே அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. அப்படி ஒரு மாதிரி எமோஷ்னலாக அவர் நின்றுட்டு இருக்கும்போது இப்போ விஜய் வந்து நிற்கிறாங்க. காவேரி வந்து இப்படி பார்த்துட்டே நிற்கிறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு அம்மா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கத்துன உடனே சாரதாம்மா என்னடி எதுக்கு இப்படி கத்துற அப்படிங்கிறாங்க. அம்மா இங்கே ஒரு நிமிஷம் வா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் வெளியில் வந்து பார்த்தோன்னே என்னடி அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே பாருமா, என் கனவுல வந்துட்டு இருந்தாரு, நான் நேரில் அவரை பார்த்தேன்னு சொன்னல, அவர் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருமா அப்படிங்கிறாங்க. யாரடி சொல்கிற நீ அப்படின்னோடனே நீங்கள் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து இப்போ வெளியே காட்டின உடனே விஜய் அங்கே நின்றுட்டு இருக்காரு. சாரதாம்மாவுக்குமே பார்த்தோன்னே ஆடி போயிடுது. தம்பி அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு இப்போ காவேரி திரும்பி பார்த்துட்டு தம்பியா என்னம்மா, அப்பனா இவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே காவேரி வந்து இந்த மாதிரி கேட்ட வார்த்தை வந்து விஜய்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இருந்தாலும் விஜய் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இப்போ சாரதாம்மா முத பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது சாரதாம்மாவுக்குமே நம்ப முடியல. தம்பி நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டே நிற்கிறாரு. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, காவேரி அம்மா இது வேறு யாரும் இல்லைம்மா, கிளாஸ் பொண்ணு அம்மு இருக்கால, நான் சொல்லிகிட்டே இருப்பேனே
டெய்லி உங்ககிட்ட அவளோட அப்பா தாம்மா, நான் தான் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு, சார் நம்ம உங்களை பற்றி நிறைய சொல்லுவா. உங்களை நான் ஒரு நாள் பார்த்தேன் தெரியுமா, நான் அன்றைக்கே உங்களை பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் தான் என்னை பார்க்கலன்னா அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா, ஆனால் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் என்ன என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எப்படி திடீர்னு வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் இந்த பக்கமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்ல வராரு. டக்குன்னு சாரதாம்மா, சரி ஏண்டி வந்தவங்களை வெளியிலே நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளே வாங்க தம்பி அப்படிங்கிறாங்க. சரின்னு விஜயும் அப்படியே உள்ளே வராரு. அப்படியே காவேரி பார்த்துட்டு நின்றுட்டு, அம்மா காஃபி கொடுமா அப்படிங்கிறாங்க. இந்த எடுத்துகிட்டு வரேன்டி அப்படின்னோடனே, இரு நானே போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நேராக உள்ளே ஓடிடுறாங்க. ஸோ கிச்சனுக்கு போயிட்டு அவங்க காஃபி போடும்போது அப்படியே அந்த கனவுல வந்தவரை நம்ம பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சந்தோஷத்துலேயே வந்துட்டு அப்படியே அவங்க வந்து காஃபி போட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து சாரதாம்மாவுக்கும் விஜய்க்கும் வந்துட்டு நேருக்கு நேர் பார்த்துக்கவே முடியல. 2 பேருக்குமே அழுகையாக வருது. என்னத்தை இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படி கேட்குறீங்க, நான் எனக்கு எதுவுமே ஆகலையத்த, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் இறந்துட்டதா சொன்னாங்களேப்பா அப்படிங்கிறாங்க. நான் இறந்துட்டதா சொன்னாங்களா, யாரத்தை அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி உங்கள் வீட்டில் தான்ப்பா அப்படி சொன்னாங்க, உங்களுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே காவேரியே இங்கே வச்சிட்டு இருக்க முடியாது, அந்த குழந்தை தான் எங்களுக்கு ஆதாரமே, அதனால் விஜயோட குழந்தையாவது எங்கள்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாப்பாவை வாங்கி வச்சுக்கிட்டாங்கப்பா, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு காவேரியை கூட்டிகிட்டு இங்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க. நினச்சேன் அத்தை, இப்படி தான் ஏதாவது நடந்திருக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி என் வீட்டில் இருக்கவங்க தான் சேர்ந்து எல்லாருமே சதி பண்ணியிருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் தம்பி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது அத்தை. ஆமாம் காவேரி என்ன இப்படி இருக்கா, என்னை பார்த்து என்னை யாருன்னு கேட்குறாளே, அம்மாவோட அப்பான்னு தானே என்ன சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி நடந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி அவளுக்கு இதெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னோடனே, உங்களுக்கு எப்படி தம்பி தெரியும் இதெல்லாம் அப்படின்னோடனே, இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து விஜய் சொல்லிட்டு, நான் நேற்றுலேருந்து வீட்டுக்கும் இங்கே வந்து நின்றுட்டே இருக்கேன் அத்தை, நான் நேற்று நைட்டு வந்தேன், நீங்கள் வந்துடுவீங்களான்னு பார்த்துட்டு இதோ கார்லேயே தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அத்தை அப்படின்னோடனே, இப்போ சாரதாம்மாக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் தம்பி இந்த 5 வருஷத்தில் நீங்கள் இறந்து போயிட்டதான் நினச்சி தான்ப்பா நாங்கள் இப்படி இருந்தோம், உங்களுக்கு தான் நீங்கள் அப்போ பொழைச்சிருந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு காவேரி ஞாபகம் வரவே இல்லையா, ஏன் இந்த 5 வருஷத்தில் காவேரியை தேடணும்னு நீங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை எனக்கு காவேரி இருக்கதே தெரியாது, காவேரி இறந்துட்டதா என்கிட்ட சொன்னாங்க அத்தை அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ சாரதாம்மாவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் அத்தை சொன்னாங்க, 5 வருஷமாக நான் காவேரி இறந்துட்டான்னு நினச்சி தான் வந்துட்டு பாப்பாக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் திரும்ப சொல்கிறாங்க, இல்லை தம்பி இடையில ஒரு வாட்டி கூட நிவின் தம்பி அங்கே சென்னைக்கு வந்தப்போ உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீடு வரைக்கும் கூட போய் தேடிட்டு வந்துச்சு, ஆனால் நீங்கள் அந்த வீட்டிலே இல்லையாமே, எல்லாருமே காலி பண்ணி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு பாப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அப்போ வந்து பார்க்கலான்னு நினைக்கும் போது கூட வந்து பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை அங்கே இருந்தால் அந்த ஞாபகம் காவேரி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே காலி பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டோம் அத்தை அப்படிங்கிறாங்க. அப்போது அங்கே நடந்த பிஸ்னஸ்லாம் தம்பி அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அத்தை, காவேரி இல்லாமல் என்னால் அங்கே இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி சாரதாம்மா அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணும்போது கரெக்டாக காவேரி வந்து காஃபி போட்டுட்டு எடுத்துகிட்டு வராங்க. அத்தை காவேரி வரா அப்படின்னு சொன்னோடனே இப்போ 2 பேரும் கண்ணை தொடச்சிட்டு அப்படியே கேஷுவலாக இருக்காங்க. அங்கேருந்து காவேரி வந்து பார்த்துட்டு, என்ன 2 பேரும் ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி இந்த ஊருன்னு சொன்னாங்க, அதான் நமக்கு இந்த ஊரில் எதுவும் தெரியாதுல்ல, அதனால் சும்மா கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க சார் காஃபி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அந்த காஃபியை குடிக்கும்போது ரொம்ப வருஷம் கழித்து காவேரி கையால் போட்ட காஃபி அப்படிங்கிறத வந்துட்டு அவர் ரொம்பவுமே அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அந்த காஃபியை குடிக்கிறாரு. அப்படியே காவேரியுமே பார்க்குறாங்க. என்ன சார் காஃபி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. இந்த காஃபி நான் ஏற்கனவே குடிச்சு பழகின காஃபி தான் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே குடிச்சு பழகின காஃபியா, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஒய்ஃபும் போட்டால் இந்த மாதிரி தான் காஃபி இருக்கும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அம்மு கூட நிறைய என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவா தெரியுமா, அம்மா என்கிட்ட இல்லை சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விஜய் உடனே சொல்கிறாரு, இல்லை அவங்க சாமி கிட்டலாம் போகலை, உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ உயிரோடு இருக்காங்களா, நான் நம்ம ட்ரீமில் வந்தவர்னு நினச்சிட்டு இருக்கோம், கடைசியில் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ உடனே கொஞ்ச நேரத்துலேயே சரிங்க தான் நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காவேரி கேட்குறாங்க. இல்லை சாரி டங்கு ஸ்லிப் ஆகி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாரதாம்மா கிட்ட வெளியில் வந்துட்டு நம்பர் வாங்கிக்கிறாரு. சாரதாம்மாவோட நம்பரையும் வாங்கிக்கிட்டு அவங்க வெளியில் வந்தோடனே இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாரதாம்மாக்கிட்டே பேசும்போது, இப்போ தம்பி பாப்பாவை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.